வணக்கம். அனைவருக்கும் இன்னிர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நமது அன்னைகளாமன்றம் அன்பு கலந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்குள் நமது ஈழத்தமிழ் மக்களையும் அண்ணன் வேலுப்பிள்ளை பிரபாகரனையும் இணைத்து கொண்டு உங்கள் ஆட்சிகள் தொடர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கின்றோம். அன்னைகளாமன்றத்தினுடைய நடவடிக்கைகளை இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் எடுத்து செம்பிக் கொண்டு வருகின்றோம். இந்த வகையில் ஒவ்வொரு இடங்களிலும் புதிய மாற்றங்கள், எழுச்சிபூர்வமான மாற்றங்கள் இடம்பெற்று வருகின்ற இந்த புதிய ஆண்டில் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தான். அப்படி இருந்தாலும் எங்களுடைய மகிழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் இடையிலே பல வித்தியாசங்கள், பிரச்சனைகள் இருப்பது கண்டு ஒரு வகையில் எங்களுக்கு மனவேதனையை அளிக்கிறது. இந்த வேதனைகள், தோல்விகள், துயரங்கள் நமது ஈழத்தமிழ் மக்களுக்கும் இனி இல்லாது இருக்க நமது மன்றம் புதிதாக தோன்றியிருக்கின்ற தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களிடத்தில் நமது மன்றம் கனிவாகவும் பணிவாகவும் அன்புடனும் கேட்டு நிற்கிறது ஒரே ஒரு விடயம். இதுவரை காலமும் ஈழத்தமிழ் மக்கள் சொல்லனா துன்பங்களை அனுபவித்து வருகிறார்கள். இவ்வளவு பிரச்சனைகளையும் உலகமோ அயல்நாடு இந்தியாவோ பாராமல் இருக்கு என்று நாங்கள் சொல்ல முடியாது. வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். இனியும் வேடிக்கை பாராமல் ஒவ்வொரு மீது வைத்துக்கொண்ட கோபதாபங்கள் அவரவர்களுக்கு ஏற்றபோல் நடக்காமல் போன காரணத்தால் ஒவ்வொருவர்களுக்கு நற்பெயர்கள் சூட்டி அதுக்குள் சட்டங்களும் அமைய பெற்று இருப்பதனால் எந்தவித பயனும் இல்லை. மக்கள் சுயமாக, சுதந்திரமாக, பாதுகாப்பாக, நிம்மதியாக வாழ வேண்டுமாக இருந்தால் சிலவற்றை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒருவர் விரும்பாத செய்ய சொன்னால் அது வற்புறுத்துற மாதிரி தானே. இதுகள் எல்லாவற்றையும் இந்த புதிய ஆண்டுகளோடு எல்லாவற்றையும் கைவிட்டு புதிய முறையில் நமது தமிழ்நாட்டை ஆள வந்த தமிழன் ஜோசப் விஜய் அவர்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு, நமது அன்னைகளாமன்றம் மீண்டும் உங்களோடு நமது மன்றம் சம்பந்தமான சில விஷயங்களையும் நமது நடவடிக்கைகளையும் நாங்கள் உங்களூடாகவும் சிலவற்றை நாங்கள் செய்கிறதுக்கு ஆசைப்பட்டு கொள்கிறோம். அதன் எழுச்சி தான் சில மாறுதல்கள், மாற்றங்கள் நாங்கள் பேச காத்திருக்கிறோம். உரிமை பிரச்சனை மாத்திரமல்ல, எத்தனையோ பிரச்சனைகளை நாங்கள் பேச இருக்கிறோம். மீண்டும் அது சம்பந்தமான பேச்சுக்களை எங்கிருந்து தொடுவது என்றதை பற்றி நாங்கள் பின்னர் அறிவிப்போம் என்று கூறி, நமது அன்னைகளாமன்றம் புதிய முதல்வருக்கு எதை மீண்டும் சொல்ல ஆசைப்படுதுன்னு சொன்னால், நமது ஈழத்தமிழ் மக்களுக்கும் நீங்கள் ஒரு பெரும் அரணாக இருக்க வேணும் என்பதைத்தான் நாங்கள் உருக்கமாக உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறது. நன்றி.